கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிகரமான திட்டமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் மாநிலம் முழுசும் அனைத்து மாவட்டங்களிலும் 12,000 ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். 12,000 ஊழியர்களும் காடு மலை என்று பாராமல் அனைத்து பகுதிகளிலும் இல்லந்தேடி சென்று 18 வயதுக்கு மேல் உள்ள அனைவரையும் பிபி சுகர் டெஸ்ட் எடுத்து மருந்து பெட்டகத்தை கொடுக்கிற அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். இந்த அரும்பணிக்கு ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு சிரமப்படக்கூடிய ஊழியர்களுக்கு நாள் ஒன்றைக்கு 183 ரூபா தான் தினக்கூலி. 8 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் ஒரு 18 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசிடத்திலே கடந்த 6 மாத காலமாக கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். சென்னையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் பல்வேறு தேதிகளில் NHM இயக்குனர், DPH இயக்குனர், மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய இயக்குனர் என அனைத்து படிக்கட்டுகளிலும் பல முறை ஏறி இறங்கிவிட்டோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. குறைந்தபட்சம் பணி வரன்முறை, குறைந்தபட்ச ஊதிய உயர்வு இவை கூட இல்லாம இருக்கிற சூழ்நிலை என்பது நிலவுகிறது. ஆகவே வேறு வழி இல்லாமல் இப்போது காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுசும் அனைத்து DHO அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் அரசோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு ஏற்படும் வகையிலும் இந்த தொடர் போராட்டம் என்பது நடைபெறும். இன்று துவக்க நாள். நேற்று மதியானம் தான் முடிவெடுத்தோம். நேற்றைய தினம் மதியானம் முடிவெடுத்து இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களில் இருக்கு. இன்னும் ஊழியர்கள் தொலை தூரத்திலிருந்து, வால்பாறையிலிருந்து, அதே மாதிரி மேட்டுப்பாளையம், பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு காரணங்களால் உரிய நேரத்தில் வர முடியல. ஆகவே இந்த தொடர் போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே மகளிர் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமப்புறத்து பெண்ணுக்கு 183 ரூபா தான் கூலி என்றால் இது என்ன சமூக நீதி அரசு என்று கேட்க விரும்புகிறோம். ஆகவே சமூக நீதி என்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட ஏழை உழைக்கும் பெண்களுக்கு நீதி வழங்குவதுதான் சமூக நீதி என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு அரசு, சுகாதாரத்துறை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இப்போது NHM இயக்குநரிடத்திலிருந்து பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. ஆகவே அது எந்த திசைகளில் செல்லும் என்பதை பார்த்து தலைமைச் சங்கத்தினுடைய முடிவுகளை ஒருங்கிணைத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். தேர்தல் நெருங்குகிற ஒரு காலத்தில் மக்களை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மக்களை தேடி ஊழியர்கள் ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவருடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் இது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என இந்த போராட்டத்தின் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.